நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் தேர்வுக்கு பிராத்மிக் ஃபஸ்ட்டு லெவல் 1, 2, 3 நான் 4th ரோமன் வரைக்கும் ஃபுல்லாக நாங்கள் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 5th ரோமன்லேருந்து நான் பார்க்குறோம். இதில் நான் கொடுக்குறதே பார்த்தா இதில் 95% கண்டிப்பாக வரும். இப்போ பார்க்கலாம். 5th रोमन हिंदी 3 का अर्थ प्रांतीय भाषा में लिखिए. இந்த தீன் அப்படிங்கும்போது 3ன்னு அர்த்தம். அர்த்தம் அப்படின்னா பொருள் எழுதுகன்னு சொல்லியிருக்கேன். அந்த பொருள் எழுதுக்கு உனக்கு தெரிந்த மொழியில் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம், தமிழில் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தெரியல கீழே கூட இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் எக்ஸாம் எழுதுறதுனால இதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு அவங்க டோட்டலாக 8 கொடுப்பாங்க. எனி 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். கரீத்னா 2 by வாங்குதல். இங்கிலீஷில் எழுதலாம், தமிழ் எழுதிக்கலாம். பைதா கர்னா 2 ப்ரொடியூஸ் விளைவித்தல். தந்துருஸ்தி ஹெல்த் உடல் நலம். ஹட்டி போன் எலும்பு. ஜரூரத் நெசசிட்டி தேவை. ஆப்ஸுமே முட்டி வேல்யூ தங்களுக்குள். சட்டான் ராக் பாறை. சுவிதா ஃபெசிலிட்டி வசதி. ஷீப் செல் சிப்பி. லஹர் வேவ் அலை. புல்வாரி கார்டன் ஆஃப் ஃப்ளவர் பூந்தோட்டம். பியார் அஃபெக்ஷன் அன்பு. படாயி எஜுகேஷன் படிப்பு. ஆவாஜ் சவுண்டு ஒலி குரல். ஜோத்னா டு ஃப்ளவ் உழுதல். தோப் கண்ணன் பீரங்கி. பத்லூன் பேண்ட் கால் சட்டை. இம்லி டேம்ரின் புலி. பர்தன் விசில் பாத்திரம். மஞ்சில் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எக்ஸட்ரா. தலம் மாடி. விவாஹ் வெட்டிங் திருமணம். மோடு டர்னிங் பாயிண்ட் திருப்பம். ஆந்தோலன் ரிவால்வேஷன் போராட்டம் இயக்கம் 2 வேணாலும் எழுதலாம். அகிம்சா நான் வயலன்ஸு அகிம்சை. நெக்ஸ்ட்டு 6th ரோமனில் ஹிந்தி 3 का விலோம் சப்த லிக்கியே. விலோம் சப்த அப்படின்னா ஆப்போசிட்டு பொருள் எழுதுக. இதுலேயும் பார்த்தா மற்ற டோட்டலாக 8 கொடுப்பாங்க. நீங்கள் 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. ஹிந்தியிலே தான் நீங்கள் எழுதணும். ஹிந்தியில் கொடுப்பாங்க, ஹிந்தியிலே தான் ஆன்சர் பண்ணணும். பொருள் எழுதுக்கு மட்டும் நம்ம இதுக்குள்ள எழுதிக்கலாம். இது ஹிந்தியிலே ரைட் பண்ணணும். கரீத்னா வாங்குதல். பேச்சினா விற்றல். தேனா கொடு. லேனா எடு. பனானா பிகாட்னா ஆனா வருதல். ஜானா போதல். சுஸ்ட் சுறுசுறுப்பு. சுஸ்ட் மந்தமான. இப்போ இந்த ஷூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாலியாக பார்த்தீங்கன்னா ச வரும். ஷன் மொத்தம் 4 இருக்குது. இந்த ஷூ மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். கம்ஜோர் பலவீனமான. மஜ்பூத் வலுவான. சூரியோதய சூரியம் உதயமாதல். சூரியாஸ்த சூரியம் அஸ்தமனம்னு சூரியன் மாலையில் மறையிறது. சபேரே காலை. ஷாம்கோ மாலை. விதேஷ் வெளிநாடு. ஸ்வதேஷ் நம் நாடு தாய்நாடு. ஆகே முன்னோக்கி. பீச்சே பின்னோக்கி. அச்சா நல்ல. புரா கெட்ட. ஹோஷியார் புத்திசாலி. பேவகூஃப் முட்டாள். பாரி கனமான. ஹல்கா ஒளி. ஒளி அப்படின்னா இது வெளிச்சத்தை குறிக்கிறது. ஜல்தி சீக்கிரம். தீரே தீரே மெதுவாக. உதர் அங்கே. இதர் இங்கே. இங்கே ஊ கொடுத்துருக்காங்க. இந்த ஊ பதிலாக நீ ஈ போட்டுக்கிறோம். அவ்வளோதான். மீது அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறோம். பீச்சே பின்னால். ஆகே முன்னால். பிகட்னா விற்க. கரீத்னா வாங்குதல். பேத்பாவ் பாகுபாடு. சம்பாவ் சமநிலை. நீங்கள் சம்முன்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சமநிலை. ஆஜாத் சுதந்திரம். குலாம் அடிமை. அகிம்சா அகிம்சை. ஹிம்சா வன்முறை. 7th ரோமனில் ஹிந்தி 4 வாக்கியங்கும் ஷகியா கலத் லிக்கியே. 7th ரோமனில் இந்த வாக்கியத்தில் எது சரி அல்லது சரினா சகினா சரின்னு அர்த்தம்.
யானை அல்லதுன்னு அர்த்தம். கலத்துனா வந்து தவறுன்னு அர்த்தம். எது சரி தவறுன்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் டோட்டலாக 5 கொடுப்பாங்க. நீ 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸி. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா டக்குன்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கிஷான் கேத் ஜோத்தேஹைன். அப்போ கிஷான் அப்படின்னு வந்து விவசாயி வந்து கேத்துனா வயல்னு அர்த்தம். விவசாயி வந்து வயலை உழுகிறார். ஜோத்தினி அப்படின்னா உழுவுறது. விவசாயி வந்து உழவர் வயலை உழுகிறார். அப்போ சகினா வந்து சரி. மகான் பனானேவாலு கோ ஜுலாகா ககத்தேகை. மகான் அப்படின்னா வந்து வீடு கட்டுபவர் வந்து பனானேவாலி அப்படின்னா வீடு கட்டுபவரால் வந்து நெசவு தொழில் வந்து நெய்ய முடியுமா. ஜுலாகா அப்படின்னா வந்து நெசவு தொழில் வந்து உருவாக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்போ வந்து கலத்து. ஜுலாகா கர்த்தோன் பர் கப்படா பன்தேகை. அப்போ நெசவு நெய்பவரால் வந்து துணி வந்து உருவாக்க முடியும். கப்படா அப்படின்னா வந்து ஆடைன்னு அர்த்தம். துணி அவங்களால வந்து விசைத்தறி நெசவு தெரியில் வந்து அவங்க வந்து ஆடை வந்து உருவாக்க முடியும். சரி. ஆபூஷன் பனானேவாலு கோ பட்டி ககத்தேகை. ஆபூஷன் அப்படின்னா வந்து தங்க வேலை செய்பவர், அந்த ஆசிரியர். அவங்களால வந்து பட்டி அப்படின்னா வந்து தச்சு வேலை, இந்த தச்சர் வேலை வந்து இந்த மரம் இருக்கிற வேலையை வந்து அவங்களால வந்து உருவாக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்போ வந்து தவறு, கலத்து. லோஹார் லோஹேக்கே சாமான் பனாத்தேகை. லோஹார் அப்படின்னா வந்து கொல்லர். சாமான் வந்து கொல்லரால் வந்து சாமான்களை உருவாக்க முடியுமா. அப்போ அவங்களால வந்து சாமான் வந்து உருவாக்க முடியும். அப்போ வந்து சகி. ABCD ஆதி கை விட்டமின்கள். விட்டமினில் வந்து ABCD என்ற பல வகையான விட்டமின்கள் வந்து இருக்கின்றன. சகி. பி விட்டமின் की कमी के कारण आदमी बात में குஷா கர்த்தாகை. பி விட்டமின் வந்து பி விட்டமின் வந்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால தான் வந்து மனிதனுக்கு வந்து சிறிய வந்து பாத் அப்படின்னா அவன் பேசக்கூடிய சொற்கள் வந்து அவனுக்கு கோபம் வருகிறது. குஷா அப்படின்னா கோபம் அர்த்தம். பி விட்டமின் குறைவாக இருக்கிறதுனால தான் மனிதன் வந்து பேசுகிறப்ப அவங்களுக்கு அதிகமாக கோபம் வருகிறது. சரி. डी विटामिन की कमी के दांत के निकलते समय தஃப்லிஃப் நகி ஹோத்திகை. டி விட்டமின் வந்து குறைவான காரணத்தினால்தான் தாந்தினா பற்கள் அந்த பற்கள் வந்து வெளியே அந்த நேரத்தில் வந்து வெளியே வருகிறது. அப்போ வந்து கலத்து, தவறு. கன்னியாகுமரி பாரத்துக்கு உத்தர் சோர் பருகை. கன்னியாகுமரி வந்து இந்தியாவில் வந்து வடக்கு சோர்னா முனைன்னு அர்த்தம் வந்து வடக்கு முனையில் இருக்கிறது. கலத்து, தவறு. கன்னியாகுமரி மே தீன் சமுத்திர கா சங்கம் ஹோத்தா நகை. கன்னியாகுமரியிலிருந்து 3 கடல்களும் ஒன்றாக சங்கமிக்கின்றன. சங்கம் அப்படின்னா வந்து அந்த 3 கடல் வந்து அந்த கடலில் வந்து 3 கடல் வந்து ஒன்று கூடுகிறது. சரி. கன்னியாகுமரி மே சுவாமி விவேகானந்த கா ஸ்மாரக் பவன் ஹை. கன்னியாகுமரியில் வந்து சுவாமி விவேகானந்தர் வேண்டிய நினைவு பவன்னா வந்து மண்டபம்னு அர்த்தம். சமாரக் அப்படின்னா வந்து நினைவு மண்டபம். கன்னியாகுமரியில் வந்து சுவாமி விவேகானந்தரனுடைய நினைவு மண்டபம் இருக்கிறது. சரி. தேவி கன்னியாகுமரிக்கா மந்திர் நயாகை. அப்போ தேவி அப்படின்னா அந்த கடவுள். கன்னியாகுமரியுடைய அம்மன் சிலை வந்து இப்போ கோவில் வந்து புதியதாக இருக்கிறது. அப்போ வந்து தவறு. அது ஏற்கனவே வந்து இருந்ததுனால வந்து அது சரிதான் வரும். அப்போ இங்கே நயான் கொடுத்ததுனால வந்து தவறு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.